அந்த ஃபோன் நம்பர் வச்சு பார்க்கல. இங்க தானே அட்ரஸ் தந்தான். இங்க எங்க போய் தேட? வீடெல்லாம் அடுத்தடுத்து இருக்க, எந்த வீடுன்னு தெரியலையே. நம்பரும் இந்த நம்பர் வேற, இந்த நம்பர் வேற. எந்த வீடா இருக்கும்? யாராவது வெளியே வந்தாலும் கேட்கலான்னா வீடெல்லாம் அடைச்சு மூடி போட்டிருக்கு. இந்த ஒரு பிள்ளை வருது, நெட்ட பிள்ளை. அந்த பிள்ளை கேட்டு பாப்போம். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாழ்ந்தது யாரா, போனால் போகட்டும் போடா. இது யாரா இருக்கும்? ரொம்ப நேரமா இங்கே நின்று இருக்கா. கழுத்துல கையில எல்லாம் ரொம்ப பழமா போட்டிருக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை திருடியா இருப்பாளா? நோட்டம் பார்க்க வந்திருக்காளா? யாரா இருக்கும்? சரி, பக்கத்துல தான் போய் விசாரிப்போமே. ஏமா இத கொஞ்சம் வாயேன். என்னக்கா? என்ன ஊருக்கு புதுசா இருக்கு? யாரு? உங்களை நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. எந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏமா இந்த அட்ரஸ்ல உள்ள வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அட, லட்சுமி அக்கா வீடு. லட்சுமி அக்கா வீட்டு அட்ரஸ் கேட்காங்க. புதுசா வர இருக்காங்க. யாரா இருப்பாங்க? கழுத்துல பார்க்கக்கூடிய பதக்கம், கையில ஒரு 10 பவுன் காப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை சந்தோஷமா இருப்பாங்களோ? விசாரிச்சு பார்ப்போம். ஆமா, இந்த அட்ரஸ் எனக்கு தெரியும். நீங்க யாரு? ஏமா நான் யாரனாலும் இருந்துட்டு போவேன், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. வீடு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா கூட்டிட்டு போ, அவ்வளவுதான். சரிங்க அக்கா, கோவப்படாதீங்க. இந்த அட்ரஸ் எனக்கு தெரிஞ்ச வீடு தான், எனக்கு தெரிஞ்ச அக்கா. வாங்க, கூட்டிட்டு போறேன். ஆமா, நீங்க சத்யாவோட மாமியா தானே? என்ன? சத்யாவோட மாமியாரா? யாருக்கு யாரு மாமியாரு? மாமியாருன்னு பதவிக்கும் ஒரு தகுதி இருக்கு. கண்டவளெல்லாம் என் மருமகள் ஆக முடியாது. பாட்டி ரொம்ப சூடா இருக்கு போல இருக்க. சரி, பேசாம கூட்டிட்டு போயிரும். அட, சும்மா உள்ள வாங்க. உங்க மருமக வீடுதான், தயங்காம வாங்க. லட்சுமி அக்கா உள்ள படுத்தான் இருப்பாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். லட்சுமி அக்கா, சத்யா இருக்கு மாமியார, இதுல கொஞ்சம் இருங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். லட்சுமி அக்காவை படுத்தான் இருப்பாங்க. இந்த நெட்டச்சிக்கு என்ன மண்டைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? சும்மா மாமியாரு மாமியாருன்னு. இந்த சந்தோஷத்துக்கு ஏன்னா புத்தி இப்படி போச்சோ? இந்த மாதிரி ஒரு வீட்டுல வந்து பொண்ணு எடுத்திருக்கானே. உனக்கு எப்பேற்பட்ட இடத்துல இருந்து பொண்ணை பார்க்க நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். அங்க பளிங்கு மாதிரி வீடு போட்டிருக்கா ஐஸ்வர்யா வீட்டுல. ராஜ உபதேசம் பண்ணுவா. அவளை விட்டுக்கிட்டு இந்த குடிசையில போய் பொண்ணை தேடி இருக்கானே பாரு. இவனெல்லாம் கையில கட்டக்கட்டு அப்புறம் இருக்கு அவனுக்கு. எனக்கு சம்மந்தி ஆவதுக்கும் ஒரு தராதரம் இருக்கு. போய் இந்த பிச்சைக்கார குடும்பத்துல போய் வந்திருக்கானே இவனை. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா, எப்ப பாரு படுத்து படுத்து கிடக்குது. என்னக்கா, எப்ப பாரு படுத்து படுத்து கிடக்கீங்க? முன்னாடி மாதிரி நல்லா கலகலன்ட்டு இருங்க. ஊர்வலத்துல நடக்காததான் நடந்துட்டு இந்த என்னைய பாருங்க. நானும் இப்படிதானே ஓடி வந்து இந்த நல்லா இல்லையா? உங்களை மாதிரி 4 பேரை பழக்கம் பிடிச்சுக்கிட்டு எப்படி இருக்கேன்? அதே மாதிரி சத்தியாவும் நல்ல திறமை உள்ள பிள்ளைதான். ஏதோ போயிட்டா. அவளை ஏன் நினைச்சு நீங்க உட முடியாம ஆயிராம. உங்க வீட்டுக்கு ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்க, எந்திங்க. யாரு நெட்டவள்ளி வந்திருக்கா? எனக்கு தலையை சுத்தினாப்லயே இருக்கு. அதான் அப்படியே படுத்திருக்கேன். ஏக்கா, இப்ப வந்திருக்கவங்கள பாத்தீங்கன்னு வைங்களா, உங்களுக்கு தலை சுத்தெல்லாம் பறந்து போயிரும். முதல்ல எந்திரிச்சு வாங்க. யாரு வந்திருக்கா தெரியுமா? யாரு வந்தா எனக்கு என்ன? மழை போல உள்ள என் பிள்ளையே என்ன நம்ப வச்சு போயிட்டா. யாரு வந்தா என்ன, வரல என்ன என்ன? ஒரு நாளாவது ஒரு போன் போட்டு அம்மா என்ன செய்ய தெரியாம வந்துட்டேன்னு ஒரு வார்த்தை பேசியிருப்பாளா? ரொம்ப வருத்தமா இருக்கு நெட்டவள்ளி. ஏக்கா, முதல்ல நீங்க எந்திங்க. யாரு வந்திருக்கான்னு பாருங்க. நம்ம சத்தியாக்கு மாமியார் வந்திருக்காக்கா, எந்திங்க. என்ன சொல்லுங்க நெட்டவள்ளி? சத்தியாளுக்கு மாமியாரா? இங்க எப்படி வந்தாங்க? ஏக்கா, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். கையில ஒரு பேப்பரை வச்சுட்டு இந்த அட்ரஸ் எங்க இருக்கு தெரியுமாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் விட்டுவேனா? இது எங்க லட்சுமி அக்கா வீட்டு அட்ரஸ், நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த ஹால்ல உட்காந்துருக்காங்க. வாங்க, 2 பேரும் நல்லா பேசி பழகுங்க. அப்பதான் சீக்கிரம் நம்ம சத்தியாவை ஏத்துக்கிடுவாங்க. ஐயோ, அந்த பொண்ணு சும்மாவே அவ்வளவு வாய் பேசுவாள. இப்ப என்னென்ன பேச போறாடோ தெரியலையே. ஏக்கா, நீங்க வேணா பாருங்க. இனி எல்லாமே நல்லதான் நடக்க போகுது. கூடிய சீக்கிரமே சத்தியா வரதான் போறா. நீங்க அழாதீங்க. அட, சத்தியாருக்கு மாமியாரா உட்காரல? நீங்க சொல்லிட்டு தானே போனேன். உட்காருங்க. இது உங்க வீடு. இனி நீங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசி எடுத்து இருக்க வேண்டாமா? இருக்கிறதுக்கு இப்படி யோசிச்சா எப்படி? அட, உட்காருங்க. நாளை பின்ன சத்தியா பார்த்தா என் மாமியார வீட்டுக்கு வந்தவங்க உட்கார கூட சொல்லலேன்னு வருத்தம்லாம் போடுவா. உட்காருங்கன்னு. ஏமா அங்க பாரு, நீ யார எவரோன்னு எனக்கு தெரியாது. வீட்டு அட்ரஸ் கேட்டேன், கொண்டு விட்டுட்டு இன்னும் வேலையை பார்த்துட்டு போ. நாங்க பேசிடுவோம். சும்மா அந்த மாமியார் மருமகம் எல்லாம் சொல்லி எதுவும் சொல்லி உளறிட்டு கிடக்காத. பார்ட்டி பயங்கர சூடாதான் இருக்கு. சரி, நீங்க இருந்துட்டு பேசுங்களா. இருக்கிறதுனால இப்ப எதுவும் குறைய போறது இல்லையே. ஏமா, நாங்க கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் இந்த இடத்த விட்டு போறியா? பாத்தீங்களா, கூட்டிட்டு வந்த ஆளையே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிங்க. சரி, உங்க குடும்ப கதையை பேசுவீங்க, நான் எதுக்கு?
லட்சுமிக்கா போயிட்டு வரேன், தைரியமா இருங்கக்கா. சத்யா கூடி சீக்கிரம் வரதான் செய்வா. இந்தா அவங்க மாமியார நம்ம வீட்டு தேடி வந்துட்டாங்க. சத்யா வர எவ்வளவு நாளாக போகுது. எதுவும் கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி. போயிட்டு வரேன்க்கா. வாங்க, உட்காருங்க. என்னது உட்காருங்களா? ஆமா, உன் வீட்டுல உட்காந்து விருந்து சாப்பிட்டு போல நான் வந்திருக்கேன். ஆமா, என் மகனை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஒழுங்கு மரியாதையை சொல்லிடு, இல்ல நடக்குது வேற. இல்ல, இல்லங்க, உங்க மகனை நான் பார்த்ததே இல்ல. அங்க திருவிழாக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் அண்ணி கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க, அப்ப பார்த்தது. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. நானே என் மகா போன வருத்தத்துல நான் இருக்கேன். உங்களை மாதிரிதான் நீங்க எவ்வளவு வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அதுக்கு மிச்சமான வேதனையை நானும் பட்டுட்டு தாங்க இருக்கேன். சத்தியமா எனக்கு தெரியாது. நான் உங்களுக்காக தெரியும்லாம் நினைச்சேன். அதெல்லாம் கடவுளே, என் பிள்ளை கூட இடம் தெரிஞ்சுட்ட எனக்கு சந்தோஷத்துல வந்தேன். நீங்க என்னன்னா இப்படி சொல்லுவீங்க? எப்ப என்ன நடிப்பு! நல்லாதான் நடிக்க. உன் மக எப்படி நடிக்க உனக்கு சொல்லி தந்தாலா, இல்ல நீ அவளுக்கு நடிக்க சொல்லி கொடுத்தியான்னு தெரியல. அம்மையும் மகளும் நல்லா நடிச்சுக்கிட்டு தான் கிடைக்கீங்க. நல்ல பணக்கார இடத்துல கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ண நினைச்சுக்கிட்டியோ? என்ன, உனக்கு இன்னொரு பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதையும் சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், பணக்கார இடம் தான் நம்ம கிடைச்சிட்ட அப்படி தானே பிளான் போட்டு என் மகனை கூட்டு போயிருப்பீங்க. இம்மா வார்த்தையே விடாதீங்க. நீங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கீங்களோ அதே மாதிரிதான் நாங்களும் வேதனைப்பட்டு இருக்கோம். இப்படிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கல. எது இருந்தாலும் தப்புதான். இவ பண்ணவும் தப்புதான், உங்க பையன் பண்ணவும் தப்புதான். ஆனா உங்க பையன் எங்களை ரொம்ப நம்ப வச்சு ஏமாத்திட்டான். நல்ல பையன் சொல்லிதான் இந்த வீட்டுக்குள்ள வராதவரை நாங்க விட்டோம். ஆனா இப்படி பண்ணுவானா கனவுல கூட நினைச்சு பாக்கல. என் வீட்டுக்காரருக்கும் நெஞ்சொலி வந்து 2 நாளா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி படாத பாடுபட்டு நாங்களும் உக்காந்துருக்கோம். நீங்க தெரிஞ்சா எங்களுக்கு எப்படியாவது சொல்லுங்கம்மா. ஏய், என்ன நடிச்சுட்டா இருக்க? உனக்கு 2 நாள் தான் டைம். 2 நாளுக்குள்ள என் மகனை எங்க ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு எனக்கு போன் போட்டு சொல்லுங்க. அப்படி சொல்லல, 3ஆவது நாள் போலீஸ் உன் வீட்டுக்கு வரும். முட்டிக்கு முட்டி தட்டி உன் குடும்பத்தோடு உள்ளத்துக்கு வைக்கும். அப்படி பண்ணவும் எனக்கு தெரியும். சரி வேணாமே, நம்மளே பேசி தீர்த்துக்கலாம் சொல்லி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். வீட்டுல கூட யார்ட்டையும் சொல்லாம ஒழுங்கு மரியாதை இருந்துக்க. இந்தா 3ஆவது நாள் நாங்க வருவேன். நீ அது இருந்து இந்த அந்த நடிச்சு எதையுமே நடிச்சுட்டு இருந்த அப்புறம் பாரு உன் குடும்பம் எவ்வளவு தூரம் நார போகுது. யாருக்குமே உன் மகன் நாரடிச்சிருப்பா. இன்னும் பாரு, அதுக்கு மிச்சமா நான் நாரடிக்கேன். சத்தியா, எங்கிட்டே போன நீ பாரு. இன்னும் உன்னால குடும்பம் எவ்வளவு தூரம் சீரழிய போகுன்னு பாரு. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையாட்டி. ஒழுங்கா படிச்சம்மா வீட்டுக்கு வந்தம்மான்னு இருந்தியா? எப்பேர் பெரிய கேவலத்தை எங்களை தேடி கொடுத்துட்ட. எனக்கு தலை காணிக்க முடியாட்டி. இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் வர அலையணுமா? அதையும் வேற தலையில எழுதியிருக்கான் போல கடவுள். தேயில என்ன வர வர குறைஞ்சுக்கிட்டே வருது. இல்ல கூட கூடயா கொண்டு தருவாங்க. இப்போதைக்கு ஒரு கூட தான் வந்திருக்காங்க. இது எப்படி மிஷின்ல போட்டு ஓட்ட? அடியே தொப்பி போட்டாலே, ஒரு கூட தான் இப்போதைக்கு வந்திருக்கு. இன்னும் நிறைய கூட வர வேண்டியது இருக்கு. ஒரு கூட தான் இருக்குன்னு மிஷின்ல போட்டுறாத. சூப்பர்வைசர் வந்து அவ்வளவுதான் ஏசி தீத்துவான். அதை அப்படியே வச்சுக்க. எதுவும் தெரியலன்னா யார்ட்டையும் கேட்டு செய்யி என்ன. நல்ல வேலை போடலாம்னு நினைச்சோம். எப்பா நீ இந்த முட்டை கிளவிட்ட கேட்டுதான் செய்யணும். இதை மட்டும் போய் மிஷின்ல போட்டுருந்தோம். நம்மள்ட்ட வந்து ஆடுன்னு ஆடி இருப்பான். அக்கா, சூப்பர்வைசர் வந்துட்டாரா? ஏய், என்ன வேலை நேரத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, பேசாம வேலையை பாருங்க. என்ன தம்பி, நீ தான் இப்ப டிரைவர் வேலைக்கு சேர்ந்திருக்கியோ? ஆமா சார், நான் தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இன்னையில இருந்து வேலையில ஜாயின் பண்ண சொன்னாங்க. பாரு, காலையில 9:30 மணி ஆனா வந்துடணும். கார்லாம் நீட்டா இருக்கணும். இந்த கலர் கலர் ட்ரெஸ்ஸா போடுறது, பல்ல காமிக்கிறது, தேவையில்லாம பேசுறது, இப்படி எல்லாம் பண்ணா எங்க மேனேஜருக்கு சுத்தமா பிடிக்காது, ஓனருக்கும் பிடிக்காது. ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணதும் பிடிக்காது. ஒயிட் ஷர்ட், இந்த மாதிரி ப்ளூ கலர் பேண்ட் போட்டுக்கணும். முடிஞ்சா தொப்பி இருந்தா வச்சுக்கோ, அவ்வளவுதான். டிரைவர்னா டிரைவர் மாதிரி நடக்கணும். அவரு மேனேஜருக்கு நீட்டா எப்பவுமே இருக்கணும், அப்பதான் பிடிக்கும். கார் வந்து முகம் பார்த்தா முகம் தெரியணும், அந்த அளவுக்கு நீட்டா தொடச்சு வைக்கணும் என்ன. அப்புறம் சம்பளம் மாசானாலும் தருவாங்க. பாதியில தாங்க, 10 நாள்ல தாங்க, பேட்டால தாங்க, அது இதெல்லாம் எதுவும் கேட்க கூடாது. சம்பளம் தான் 1ஆம் தேதி ஆனா உங்க அக்கௌண்ட்ல ஏறிடும். சும்மா 10 நாள்ல தாங்க, என் பொண்டாட்டி குழந்தை உண்டாயிருக்கா, எங்க வீட்டுல எங்க பாட்டி செத்துட்டாங்க, அப்படி இப்படி எந்த காரணமும் சொல்லக்கூடாது. இந்த கம்பெனிக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அது இப்படிதான் நடக்கணும். தேவையில்லாம போன் பேசிட்டு கூடாது. மெயினா கார்ல ஏறனோடனே போனை சைலண்ட்ல போட்டுறணும். வீட்டுல இருந்து போன் வந்துச்சு அதனால நான் வீட்டுக்கு போறேன் அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. 2 நாள் தொடர்ந்து லீவ் எடுத்தா 3ஆம் நாள் வேலையில இங்க வர முடியாது. வேலையில இருந்து உங்களை இது பண்ணிடுவாங்க. என்ன புரிஞ்சுல? போங்க, முதல்ல போய் கார்லாம் கிளீன் பண்ணி நீட்டா ஆக்குங்க. அதுக்கப்புறம் ஓனர் வந்து பேசிடுவாரு. சரிங்க சார். பெரிய இவன் தான் நினப்பு. இந்த கம்பெனி ஓனராவது பரவாயில்ல, சிரிச்ச முகத்தோடி வருவாரு. சாப்பிட்டீங்களாமான்னு நண்பா கேட்பாரு எல்லாத்துட்டையும். இவன் இருக்கானே சிடிச்சிட்டு. வர வர வாழ்க்கையே போர் அடிச்சிட்டு இருக்கு. என்னடா வாழ்க்கை இது? ஒரு வேலை வெட்டி கிடைக்க மாட்டுக்கு. நினைச்ச வேலைக்கு போக முடியல. கிடைச்ச வேலையை செய்ய மனசு இல்ல. என்ன செய்ய? மாமா வந்துட்டீங்களா? தெரியும் நீங்க இந்த நேரம் வந்துருவீங்கன்னு. அதான் காப்பி கொண்டு வந்தேன். சூடா மசாலா டீ சூப்பரா இருக்கு, குடிச்சு பாருங்க. இருக்கட்டு ராதா, நீ ஏன் குடி.
என்ன நான் சொல்ல, வேலைக்கு எல்லா இடத்துலயும் ஏறி இறங்கியாச்சு, ஒரு இடத்துல வேலை கிடைச்ச மாதிரி இல்ல. ஒரு இடத்துல கூப்பிட்டான், அங்க காலையிலேயே போய் நிக்கணுமா, சம்பளம் பார்த்தா ரொம்ப கம்மி. இந்த டயத்துக்கு வேற எங்கேயும் வேலைக்கு போலாம், சம்பளம் அது சரி, டைம் கூடுதலா இருந்தா சம்பளமாவது கூட தரணும்ல. அதே சம்பளம் தான், எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா 50 ரூபா கூட்டுவாங்களாம். இது நமக்கு அடிமை வேலை பார்த்த மாதிரிலாம். சரி கவலைப்படாதீங்க மாமா, கண்டிப்பா ஏதாவது வேலை கூடி சீக்கிரம் கிடைக்கும். நானும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கேன், ஏதாவது நல்ல வேலை கிடைக்கட்டுன்னு. எங்கம்மா வேலை கிடைக்கிற மாதிரி நம்பிக்கையே இல்ல, வர வர நம்பிக்கையை இழந்துகிட்டே இருக்கேன். இல்ல பேசாம உங்க ஊர் கோயம்புத்தூர் பக்கமா போய் ஏதாவது ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்துடமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க ஊருக்கா? எங்க ஊர்ல நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனா அத்தை ஒத்துக்கணும். அது இல்லாம பொண்ணு எடுத்த ஊரோடி போய் சேர்ந்துட்டேன்னு இங்க உள்ளவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. வேண்டாம் மாமா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாசம் பொறுங்க, நல்ல வேலை கிடைக்கதான் போகுது. என்னடா, இன்னைக்காவது வேலைக்கு போனியா? ஏதாவது வேலை எதுவும் கிடைச்சா? இல்ல கொண்டாடி இருந்து பல்ல பல்ல காஞ்சி பேசிட்டு தான் இருக்கியா? ஐயோ, அத்தை வந்துட்டாங்களா? என்னம்மா நான் சொல்ல, நீ சொன்னா என்ன ஏசுவ? வேலையே ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இடத்துல வேலை தாரேன்னு சொல்லுவான், காலையில 5:30 மணிக்கு போகணுமா, ராத்திரி 9 மணி நேரம் அங்க நிக்கணுமா. சம்பளம் பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் தான். டெய்லி பேட்டாகிட்ட ஒன்றும் கிடையாதான், லீவே எடுக்க கூடாதான். 2 நாள் தொடர்ந்து லீவ் எடுத்தா வேலையிலிருந்து தூக்கிடுவாங்களாம். அடிமாடு வேலை மாதிரி இல்லாம இருக்கு, அதுவும் அக்ரிமெண்ட் போட்டு தருவாங்களாம். 2 வருஷத்துக்கு நம்ம அங்கதான் வேலை பார்க்கணுமா, அதுக்கப்புறம் மாறனா மாறிக்கலாமா. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், இப்படி ஒரு வேலைக்கு போய் வாழ்க்கையே அங்கேயே தொலைஞ்சிருமே, அப்புறம் என்ன செய்ய. என்ன 12,000 ரூபாய்க்கு ஒரு நாள் முழுக்க வேலை வாங்குதான்? 8 மணி நேரம் தான் அதிகமான வேலை நேரமே. இப்ப கூட 6 மணி நேரம் 7 மணி நேரம் நிறைய இடங்கள்ல ஆக்கியிருக்காங்க. எப்பா, இதெல்லாம் ரொம்ப அதிகம்ல. டேய், எந்த வேலைனாலும் செய்யணும், பொய் சொல்லக்கூடாது, திருட சொல்லக்கூடாது, களவு பண்ணக்கூடாது. நான் ஒரு வேலை சொல்லி கேப்பியா? என்ன வேலைமா சொல்லு, எனக்கு மனசே தளர்ந்துட்டு. நீ வேலைக்கு கிடைக்குமான்னு ஒரு கொஸ்டின் மார்க் ஓடி இருக்கேன். சொல்லு நீ அது. இங்க பாடா கிருஷ்ணா, நம்ம கைங்கால் நல்லா தான் இருக்குது, உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். என்ன வேலை பார்த்தா என்ன, கெவுரம் பார்க்காம செய்யணும்டா. இந்த அம்மா இந்த வயசு காலத்துலயும் அங்க போறேன், இங்க வந்து தோசை மாவு வரைக்கும் என்னெல்லாம் செய்யும். கெவுரம் பார்த்தா ஒண்ணும் முடியாதுடா. நான் சொல்லதை கேளு கிருஷ்ணா, நான் சொல்லது உனக்கு பிடிக்காதுதான், ஆரம்பத்துல சொன்னதான் இப்பவும் சொல்லுவேன். ஆனா நம்ம நிறையவே இதுல சாதிக்கலாம், நிறைய பணத்தையும் எடுக்கலாம். நம்ம ஊரை பொறுத்தவரை இங்க பாருடா, நம்ம ஊரை பொறுத்தவரை மளிகை சாதனம் அது இதுன்ட்டு யாரும் கிலோ கணக்குல வாங்கி வைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஊர் குளிருக்கு எல்லாம் பூத்து போகும்ல, அவ்வளவு தூரம் தான் போடணும். அதனால நம்ம ஊர்ல எப்பவுமே 100 கிராம் 50 கிராம் 1/4 கிலோ இதுதான் அதிகபட்சம் வாங்குவாங்க. எதை பத்தி சொல்லுதுன்னு நினைக்கியா? மசாலா பேக்கெட் நம்ம ஹோம்மேடா வீட்லயே செய்வோம். இந்தா அவதான் இருக்கல்ல, அவ இப்போ ஒரு பிள்ளை, அந்த கள்ளி பிள்ளை வந்துச்சே, அவ வீட்டுக்காரனும் வேலை இல்லாம தானே இருக்கா, அந்த பிள்ளையும் வீட்டுல தானே இருக்கு, அதையும் கூப்பிடு. குறைஞ்ச சம்பளம் ஆரம்பத்துல கொடுக்கலாம், போ கூட்டலாம். எல்லாரும் இருந்து வறுத்து எடுத்து நல்ல ஒரு மசாலா பேக்கெட் போடலாம்டா. 10ஆவதுக்கு நான் தோசை மாவு இருக்கேன், இட்லி பொடி, அப்புறம் என்ன சொல்லுவாங்க மோர் மிளகு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் போடுவோம் வீட்டுல இருந்தே. நீ போய் சாயந்தரம் போய் வித்துட்டு வா. சின்ன சின்ன கடையில 4-5 கடையில ஏறி இறங்கு, கேளு, இது பண்ணி பாருங்க, வித்து பாருங்க, வித்துனா நான் வாங்கிக்கிறேன், இல்லாட்டா நீங்க வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிப்பாரு. ஆரம்பத்துல லாபம் வந்து இருக்காது, லாபத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. போக போக நல்லா போகும்டா. என் கைப்பக்குவத்துக்கு மசாலா எல்லாம் நல்லா போகும். சும்மாவே என் கூட வேலை பார்க்கக்கூடியவங்கெல்லாம், எக்கா நீ சாம்பார் தூள் அரைச்சா கொடு, மளிகை சாதனத்துல இந்த மல்லி தூள் அரைச்சா கொடு, அப்படி இப்படின்ட்டு எல்லாம் கேட்பாளுங்க. நான் கொடுத்தா நல்லா இருக்குன்னு வாங்குவாளுங்க. என் கைப்பக்கம் நல்லா இருக்குன்னு அவ சொல்லிதான் எனக்கே தெரியும். அதனால நான் சொல்லதான் கேளு கிருஷ்ணா. ஆமாங்க, எனக்கு கூட நல்ல ஐடியாவா தான் தோணுது. நானும் வீட்லயே தானே இருக்கேன், சத்யாவை கூட்டம் வரதான் செய்வா. சும்மா தானே இருக்கா, சம்பளம் தரலாம்னா கண்டிப்பா வரதான் செய்வா. வேற எங்க அக்கம் பக்கத்துல ஆளெல்லாம் கூப்பிட்டுக்கலாம், முதல்ல நம்ம செய்யலாம். அப்படியே டெவலப் ஆகட்டு, அதுக்கப்புறம் ஆளெல்லாம் கூப்பிட்டு செய்யலாங்க. இது அத்தை சொல்ல மாதிரி நல்லாதான் படுது. நீங்க இங்கிட்டும் அலைய வேண்டாம், இங்கே இருந்துக்கலாம், நம்மளே பேக்கிங் பண்ணிக்கலாம், எல்லாமே நம்ம செய்யலாம். அதான் ஆன்லைன் இருக்க, எல்லா ப்ராடக்ட்டும் ஆன்லைன்ல வாங்கி குறைஞ்ச விலைக்கு வாங்கி ஆரம்பத்துல பண்ணுவோம். நல்லா போகட்டு, அதுக்கப்புறம் பெருசு பெருசா செய்வோம். என்ன சொல்லுவீங்க? நல்ல ஐடியாவா தான் தோணுது, ஆனா இதுவும் லேசுப்பட்ட விஷயம் இல்லையே. எப்படி பார்த்தாலும் மளிகை சாதனால ஒரு குறைஞ்சது ஒரு 25,000 வேண்டாம். 25,000க்கு போய் எங்க போக? 25,000 தானடா நான் தரேன். சிறுக சிறுக நான் சேர்த்து வச்ச காசு என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, அதுல ஒரு 25,000 தரேன். கடனா தான் தருவேன், வேலையை பார்த்து இந்த கடனை எனக்கு அடைச்சிடணும் வட்டி முதலுமா, அப்படின்னா நான் தரேன். சரிம்மா, நீங்க சொல்லக்கூடிய ஐடியா அப்படியே நான் பண்ணுவேன். என் ஐடியா தான் ஒன்னும் விளங்கல, உங்க ஐடியாவாவது நல்ல வருதான்னு பாக்கலாம். சரிங்கம்மா. சரிப்பா, அப்ப நாளைக்கு கோயில போய் சாமியை கும்பிட்டுட்டு வா, நீயும் ராதாவும் என்ன. அதுக்கப்புறம் மசாலா பாக்கெட்டை ஆரம்பிச்சிடலாம்.